எங்களுக்கு உங்கள் தொகுதி முதலமைச்சர் ஒரு திட்டம், அந்த திட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ 10 கோரிக்கைகளை கேட்டார். நாங்க 10 கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். கொடுத்த கோரிக்கையில சில கோரிக்கைகள் நடைபெற்று இருக்கிறது. ஒரு கோரிக்கை கிரிவலப்பாதை, பெருமாமலைக்கு கிரிவலப்பாதை கேட்டேன். கிரிவலப்பாதைன்னு பேரை போட்டு எஸ்டிமேட் போட்டது அந்த மலையை சுத்தி போட்டாங்க. அதுக்குள்ள யாரோ விவிஐபியினுடைய குறுக்கீடு, அங்க அவங்க தோட்டம்லாம் இருக்குதான். அதனால அந்த விஐபி பேரை சொல்ல கூட சொல்றேன், வேணாம், தேவையில்லை, நான் சொல்றேன், தனியா சொல்றேன். அது ஒரு விஐபி, அந்த விஐபி தோட்டம் இருக்குதான், அந்த தோட்டத்தில் அவங்க ஆக்கிரமிப்பு எடுக்கணுமா, அதுக்காக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா கிரிவலப்பாதைன்னு சொல்லி மேச்சேரியா வட்டம், இதுக்கும் அந்த மலைக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, நரஸ்வதிப்பட்டி மேச்சேரியா வட்டத்துக்கிட்ட அந்த 94 லட்சத்துக்கு ரோடு போடுற கணக்கு காமிச்சிட்டாங்க. அப்புறம் ஏடிசி நகர், அருண் நகர், கேஎம்எஸ் கார்டன், இந்த 3லையும் பாலம் போடணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். பாருங்க, இதுல இருக்குது 8, 9, 10 3. இதுக்கு பாலம் போடுறதுக்கு நான் மக்கள் ஏடிசி நகர் பாலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொஞ்சோண்டு மழை வந்துட்டாவே உள்ள போக முடியாது, இடுப்பளவு தண்ணி வரும். போன தடவை கூட ஒரு குழந்தை உள்ள விழுந்து உயிருக்கு போராடி மக்கள் மீட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இப்ப என்ன சொல்றேன், அதுக்கு அந்த பாலம் போறதுக்கு நான் தான் கதறி கெஞ்சி சட்டமன்றத்தில் பேசி வாங்கிட்டு வரேன். டெண்டர் விட்டுருக்கீங்க, அதெல்லாம் வாங்கிக்கிங்க, என்ன வேணுமோ பண்ணிக்கிங்க, அதில் நான் குறுக்கீடே பண்ணல. சொல்லுதுன்னு புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, புரியுதா இல்லையா? அதுல நான் குறுக்கீடே பண்ணல. எதுல? அதுல நான் குறுக்கீடு பண்ணல. நீங்க டெண்டர் விட்டுக்குங்க, எதை வேணாலும் பண்ணீங்க, அதுல நான் குறுக்கீடு பண்ணல. ஆனா அந்த இடத்துல இந்த பாலம் போடும் பொழுது பக்கத்துல ஏடிசி நகர் அனெக்ஸ்னு ஒரு ஊர், 40 வீடு இருக்குது, அதுக்கு வழியே கிடையாது. அத வழியை குறிக்காட்டி மேம்பாலத்தை தூக்கிட்டாங்கன்னா வழி போக முடியாது. வழி எப்படி போறதுன்னு நான் அதிகாரிட்ட கேட்கறேன், அவங்க அதுக்கு பதில் இல்லை. இது குறித்து பேசுவதற்காக இன்று காலையில 8:30 மணிக்கு நடைபயிற்சி போயிட்டு இருக்கிறேன். அப்ப எஸ்சி கிட்ட கேட்கறேன், கண்காணிப்பு பொறியாளர் உயர் திரு செல்வநாயகம் அவரிடத்துல கேட்கறேன். அவரு பதில் சொல்லிட்டே வந்தவர் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாரு, சார் இது இன்ஜினியரிங் காலேஜ் போட்ட பிளான், நான் ஒன்றும் பண்ண முடியாது, இது எங்களை நீங்க உங்களை நான் பதில் சொல்ல விரும்பல சார், வைங்க சார் போனன்றார், வைங்க சார் போனங்கிறாரு. நான் கேட்கிறேன், என் மக்கள் 3 லட்சம் பேர் ஒருத்தரும் அதிகாரிகிட்ட பேச முடியாதுங்கிறதுனாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் ஒன்று வைக்கிறாங்க, எம்எல்ஏன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க, நாங்க வர்றோம். எங்களை போன வெய்யி அப்படின்னு சொல்றாருன்னா என்னை அவமதித்தா நான் கருதவில்லை, தொகுதி மக்களை அவமதித்தா கருதுகிறேன். நான் கேட்கறது என்னன்னா, என்னுடைய அதே மாதிரி கடந்த மாதம் 30 கோடி ரூபாயை மாநகராட்சி டெண்டர் விட்டாங்க. அது யாரு கொடுத்தாங்க, என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியல, மக்கள் பிரதிநிதியாக எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களா விட்டுக்கிட்டாங்க, அவங்கள பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய நீண்ட பட்டியலை மக்களுடைய தேவைகளுக்காக கொடுத்திருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஜாகிர் அம்மாபாளையத்தில் ஒரு 2வது டிவிஷன்ல கவுன்சிலர் இருக்கிறாரு. நான் எம்எல்ஏ ஃபண்டில் எந்த வேலையை செஞ்ச திட்டம் போட்டாலும் உடனே அவர் அதை தடுத்துருவாரு. சாக்கடை போடுறதுக்காக ஒரு 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பூஜை போட்டேன், அதை மக்களை தூக்கிட்டு தடுத்தாரு. ரேஷன் கடை கட்டுறதுக்கு, இந்த அங்கன்வாடி மையம் கட்டுறதுக்கு 16 லட்சம் பணத்தை ஒதுக்கினேன், அதையும் தடுத்து நிறுத்திட்டாரு. இப்போ ஒரு கக்கூஸ் இருந்துச்சு, அதை இடிச்சு விட்டு அங்க ரேஷன் கடை கட்டலான்னு நான் கடுமையா முயற்சி பண்றேன், அதையும் தடுத்து நிறுத்துறாரு. 2வது வார்டு கவுன்சிலர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், ஒரு வார்டுலயும் இதே மாதிரி தாங்க. என்னால ஓரியாட முடியல, மன உளைச்சல். அதனால நான் இப்ப என்ன வந்திருக்கேன்னா, எனக்கு எம்எல்ஏ பதவி போட்ட மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும். இங்க மாநகராட்சி ஆபீஸ்னாச்சும் கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, ஏதாச்சும் குப்பை கிப்பை அல்ற வேலை இருந்தா கொடுங்க, நான் அதை செஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லிப்படுறேன். அம்மா நீங்க ஓட்டு போட்டீங்க, அண்ணா நீ எனக்கு ஓட்டு போட்டீங்க, நான் மாநகராட்சியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், சம்பளம்லாம் வேலை செய்யறேன். என்ன காரணம், அரசாங்கம் 1,04,900 சம்பளம் கொடுக்குது. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு ரூபா சுத்தி வர்றேன். நான் அவங்க சொல்ற வேலை எதுவும் செய்ய முடியல. நான் யார்கிட்ட போய் குறைய சொல்லிட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் வருகிறார், முதலமைச்சர் இடத்துல நான் கேள்வி கேட்க போறேன். நூலகம் வேணும்னு கேட்டேன், முதலமைச்சர் கொடுக்கிறாரு.
வெள்ளி தொழில் பூங்கா வேணும்னு கேட்டேன், கொடுக்கறாரு. நம்ம புது ரோட்ல பெரிய ரவுண்டானா வேணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள்ட்ட கேட்டேன், மேல எல்லாம் கேட்டேன், அவங்க கொடுக்கறாங்க. ஆனா இங்க சேலம் மாநகரத்துல ஒரே ஒரு அதிகாரி கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. இன்னமும் சொல்றேன், பட்டியல் போடுறேன், ஒரு அதிகாரிக்கும் மாசம் எவ்வளவு, தினசரி எவ்வளவு என்ன இதுங்கிற பட்டியல் வேணாலும் கூட நான் மாண்புமிகு முதலமைச்சர் வந்துட்டு போன பின்னாடி நான் கொடுக்குறேன். இன்னும் கூட உங்களுக்கு நிறைய பேசணும்னு நினைச்சேன். மாநகராட்சி உயர் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. புதிதாக ஆணையாளர் வந்திருக்கிறார், அவரும் நல்ல நேர்மையான அதிகாரி. சார், கிரிவல பாதைக்கு இங்க பாருங்க, சேலம் மாநகராட்சி கிரிவல பாதை 94 லட்சம் ரூபாய் மதிப்பில் போடப்பட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. பாருங்க பாருங்க, நிறைவேற்றப்பட்ட பணி. இது பேர் என்ன? கிரிவல பாதை. கிரிவல பாதை, அந்த கிரிவல பாதை என்னன்னா, நம்ம குரங்கு சாவடி அந்த மலர்கள்லங்க பெருமாள் மலை சுத்தி வர்ற பாதை. அந்த கிரிவல போடுறதுக்கு பதிலாக எங்கேயோ ஒரு ரோட்டை போட்டு 94 லட்சம் ரூபாய் கிரிவல பாதை பேர் வச்சுட்டாங்க. இது ஒரு தவறு. கிரிவல பாதை காணும் தான், கிணத்த காணும் வடிவல் சொல்லும் போது கிரிவல பாதை காணும். ஏங்க நிதி ஒதுக்குனது தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இயங்குகிற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தான் நிதி ஒதுக்குது. சார் இல்ல சார், என்ற போன்ல பேசும்போது போனை வெய்யி உங்களோட பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு உயர் அதிகாரி சொல்றாரு. வந்தா சந்திக்கிறேன், இல்லன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். தெரியலங்க, என்னன்னு தெரியல. அது நீங்க தான் கேட்டு சொல்லுங்க.